ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் வைணவ இலக்கியம் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் 18 வீடியோ செமஸ்டர் 3 ரிலேட்டடாக அப்லோட் பண்ணிட்டேன். இது 19ஆம் பாடம். வைணவ இலக்கிய வரலாற்றை எழுதுக, அல்லது ஆழ்வார்களின் தமிழ் தொண்டினை விளக்குக, அல்லது 4000 திவ்ய பிரபந்த குறித்து கட்டுரை வரைக. இப்படின்னு எந்த 3 கொஷின் கேட்டாலும் நீங்கள் எழுத வேண்டியது இந்த ஆன்சர் தான். இப்போ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். பல்லவர் காலத்தை பக்தி இயக்க காலம் அல்லது சைவ வைணவ காலம் எனலாம். சிம்ம விஷ்ணு பல்லவன் தொண்டை நாட்டையும் சேர நாட்டையும் களப்பிரரிடமிருந்து கைப்பற்றினான். பாண்டியன் கடுங்கோன் களப்பரிடமிருந்த தன் நாட்டை மீட்டான். இவ்வாறு தமிழகத்தின் வடக்கே பல்லவராலும் தெற்கே பாண்டியராலும் ஆளப்பெற்ற கிபி 7-8ஆம் நூற்றாண்டுகள் காலமே பல்லவர் காலமாகும். இக்காலத்தில் சைவ வைணவ சமயங்கள் வளர்ச்சியுற்றன. இப்போ இது ஒரு இன்ட்ரடக்ஷன். நம்ம லாஸ்ட் வீடியோவில் சைவ இலக்கியம் பற்றி பார்த்துருப்போம். அதோட இன்ட்ரடக்ஷனும் இதோட இன்ட்ரடக்ஷனும் சேம் தான், இதே பேராகிராஃப் தான் வரும். வைணவ சமய இலக்கிய வளர்ச்சி 4000 திவ்ய பிரபந்தம். இப்போது வைணவம் சமயத்தில் இருக்க இலக்கிய வளர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். அதில் முக்கியமானது 4000 திவ்ய பிரபந்தம். வைணவம் என்பதற்கு விஷ்ணு சம்பந்தமுடையது என்பது பொருளாகும். வைணவம்னா விஷ்ணு சம்பந்தப்பட்டது தான் அப்படின்றது தான் இதோட மீனிங்கே. திருமாலை முழுமுதற் கடவுளாக வைத்தேத்தும் சமயம் வைணவம். விஷ்ணுவை திருமால், நாராயணன், மாயோன் எனவும் அழைப்பர். மாயோன் மேய காடுரை உலகமும் என்று தொல்காப்பியத்திலேயே வைணவம் பேசப்படுகிறது. சங்க இலக்கியமான கலிந்தொகையில் திருமாலை பற்றி செய்திகள் உள்ளன. பின் வந்த இளங்கோவடிகள் நாராயணா என்னா நாவென்னா நாவே, திருமால்தான் புகழ்கோளா செவி என்ன செவியே என்று திருமால் புகழ் பாடுகிறார். இருப்பினும் வைணவத்தையும் தமிழையும் முழுமையாக வளர்த்தவர்கள் 12 ஆழ்வார்களே. இப்போது இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னா, வைணவம்னாலே விஷ்ணு தான். அந்த விஷ்ணுவை நாராயணன், மாயோன், திருமால் அப்படின்னு நிறைய பேரில் அழைப்பார்கள். அதில் தொல்காப்பியத்திலேயே மாயோன்மேய காடுரை உலகம், இது உங்களோட 10th ஸ்டாண்டர்ட் இல்லை 12th ஸ்டாண்டர்ட் தமிழில் வந்திருக்கும். மாயோன்மேய காடுரை உலகம்னு இந்த லைன் தொல்காப்பியம் தான் நம்மளுக்கு கிடைச்ச மிக பழமையான நூல். அதுலேயே இது இடம்பெற்றிருக்கு. அப்போது அந்த காலத்திலேருந்தே வைணவம் பேசப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சங்க இலக்கியத்தில் திருமால் பற்றி கலிந்தொகையில் இளங்கோவடிகள் பாடியிருக்காரு. இது மாதிரி நிறைய பேர் பாடியிருக்காங்க. இதெல்லாம் இருந்தாலுமே 12 ஆழ்வார்களை தான் நம்ம வைணவம் வளர்த்தவர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதில் 12 ஆழ்வார்கள் இருக்காங்க. இவங்க 12 பேரும் பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் எழுதணும் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய மெமரைஸ் பண்ணுற மாதிரி ஆகும். அதனால் இங்கே நம்ம ஒரு 5 ஆழ்வார்கள் பற்றின செய்தியும் அண்ட் இது மாதிரி திவ்ய பிரபந்தம், இந்த இன்ட்ரடக்ஷன் அதெல்லாம் சேர்ந்தாலே உங்களுக்கு 10 மார்க்ஸுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் நான் கொடுக்குறத ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னா உங்களோட 10 மார்க்ஸுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். இதில் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் படிக்கிற இந்த முதலாழ்வார்கள்லாம் படிப்பீங்களா 3 பேர், அந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் கூட நீங்கள் இது நடுவில் ஆட் பண்ணிக்கலாம். ஆழ்வார்களும் 4000 திவ்ய பிரபந்தமும். திருமாலின் திருக்குணங்களில் ஆழ்ந்து மகிழ்ந்தமையால் வைணவ அடியார்கள் ஆழ்வார்கள் எனப்பட்டனர். ஆழ்வார்கள் 12. 12 ஆழ்வார்களும் 108 வைணவ தலங்களுக்கு சென்று பாடியவை 4000 பாடல்கள், 24 நூல்கள், 4000 பாடல்கள். இப்பாடல் தொகுதி 4000 திவ்ய பிரபந்தம் என பெயர் பெற்றது. அருளிச் செயல்கள் எனவும் பெறும். பெரியாழ்வாரின் திருப்பல்லாண்டு தொடங்கி நம்மாழ்வாரின் திருவாய்மொழி ஈறாக உள்ள 24 பிரபந்தங்களையும் நாதமுனி என்பவர் தொகுத்து சிறப்பு பொருளுரையும் எழுதியுள்ளார். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, திருமாலோட திருகுணங்களுக்கெலாம் ஆழ்ந்தவங்க அப்படின்றது தான். அதனால தான் இவங்க பேர் ஆழ்வார்கள். அவரோட குணங்களுக்கு ஆழ்ந்தவர்கள் ஆழ்வார்கள் அப்படின்னு ஒரு பேர் வந்தது. இவங்க எழுதிய பாடல்கள் 4000 பாடல்கள். அந்த 4000 பாடல்களை 24 நூல்களை அவங்க போட்டிருக்காங்க.
அதனால தான் இந்த பாடலுக்கு பேர் 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு பேர் வச்சாங்க. இதுக்கு இன்னொரு பேர் அருளி செயல்கள் அப்படின்னும் கூப்பிடுவாங்க. இந்த எல்லா வைணவ இலக்கியமும் நாதமுனி என்பவர் எல்லா பாடலுக்குமே சிறப்பும் அதோட பொருளுரையும் எழுதியிருக்காரு. இப்போ நம்ம முதல் 3 ஆழ்வார்கள் பார்க்கலாம். இது ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். நம்ம சிலபஸ்லேயும் இவங்களோட பாடல்கள்லாம் இருக்குது. ஒரு 3 ஆழ்வார்களும் இறைவனை எப்படி வேண்டுறாங்க, எப்படி விளக்கு ஏற்றுறாங்க அப்படின்றது இருக்கும். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இந்த பேராகிராஃபுக்கு அந்த பாடல் படிச்சிங்கன்னா அதோட ஸ்டான்ஸாகவும் எடுத்துக்காட்டு இந்த பாடல் அப்படின்னு கூட நீங்கள் எழுதலாம். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் ஆகிய மூவரும் முதல் 3 ஆழ்வார்கள் எனப்படும். பொய்கை ஆழ்வார் பற்றி பார்க்கலாம். பொய்கையின்று பிறந்தமையால் இப்பெயர் பெற்றார். காஞ்சிபுரத்தில் ஐப்பசி திங்கள் திருவோண நட்சத்திரத்தில் பாஞ்சச்சன்யம் என்னும் சங்கின் அம்சமாக பிறந்தார். இது உங்களுக்கு 2 மார்க்ஸில் கேட்க சான்சஸ் இருக்குது. யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் 2 மார்க்ஸில் இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க. நான் எக்ஸாம் எழுதும் போதே இந்த கொஷின் வந்திருக்கு. பாஞ்சச்சன்ய சங்கோட அம்சமாக யார் பிறந்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் பொய்கை ஆழ்வார் அப்படின்னு எழுதணும். அப்படி இல்லைன்னா பொய்கை ஆழ்வார் எந்த அம்சமாக பிறந்தார் அப்படின்னு கேட்டால் நீங்கள் பாஞ்சச்சன்யம் அப்படின்னு எழுதணும். ஓகே. பூதத்தாழ்வார் திருமாலை பூதம் என பல இடங்களில் பாடியிருந்ததால் இப்பெயர் பெற்றார். திருக்கடல் மலையில் மகாபலிபுரம் ஐப்பசி திங்கள் அவிட்ட நட்சத்திரத்தில் கதாயுதத்தின் அம்சமாக பிறந்தார். இவர் என்ன அம்சம்? கதாயுதத்தின் அம்சம். ப்ரீவியஸ்லலாம் அந்த கொஷின் கேட்டதுனால இந்த கொஷின்ஸ்லாம் கேட்கவும் சான்சஸ் இருக்குது. இந்த அம்சத்தில் யார் பிறந்தா? பூதத்தாழ்வார். இல்லை பூதத்தாழ்வார் எந்த அம்சத்தில் பிறந்தார்? நீங்கள் இதை எழுதணும். பேயாழ்வார் பக்தி மேலிட்டால் அழுது சிரித்து ஆடி பாடி பேய் பிடித்தவர் போல் பிறங்கியமையால் இப்பெயர் பெற்றார். பக்தி முத்தி ஆடி பாடி சிரித்து மகிழ்ந்து அப்படிலாம் இருக்கிறதுனால இவரை பேயாழ்வார் அப்படின்னு கூப்பிடுவாங்க. மயிலாப்பூரில் ஐப்பசி திங்கள் சதய நட்சத்திரத்தில் நந்தகம் என்னும் வாளின் அம்சமாக பிறந்தார். இவர் நந்தகம் அப்படின்ற ஒரு வாள், போருக்கெலாம் யூஸ் பண்ணுற கத்தியை தான் வாளுன்னு சொல்லுவாங்க. அதோட அம்சமாக பேயாழ்வார் பிறக்கிறார். இம்மூவரும் ஒரே காலத்தவர். காலத்தால் மற்ற ஆழ்வார்கட்கு முதியவர். ஒரே மாதத்தில் அடுத்தடுத்து பிறந்தமை தாமரை, குருகத்தி, செவ்வல்லி ஆகிய மலரினின்றும் தோன்றியமை போன்ற ஒப்புமையும் உடையவர்கள். ஆதலால் இவர்களை முதலாழ்வார் மூவர் என்று அழைப்பர். இவர்கள் சந்திப்பு விந்தையானது. பொய்கையார் ஒரு முறை திருக்கோவலூரில் ஒரு வீட்டின் இடைக்கழியில் துயில, அப்போது பூதத்தார் அங்கு வந்து இடம் வேண்டினார். இருவரும் அமர்ந்தனர். அப்பொழுது பேயாழ்வார் அங்கு வந்து இடம் வேண்டினார். அப்பொழுது இருவரும் ஒருவர் படுக்கலாம், இருவர் இருக்கலாம், மூவர் நிற்கலாம் என்று கூறி மூவரும் நின்றனர். இந்நிலையில் 4ஆம் ஒருவர் நெருங்கினார். அதை திருமால் என அறிந்து மூவரும் திருமாலை பாடி மகிழ்ந்தனர். இம்மூவரும் பாடிய 100 வெண்பாக்களின் தொகுதியை முறையே முதல், 2ஆம், 3ஆம் திருவந்தாதிகளாம். இவர்கள் 8ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியினர் எனவும் 6ஆம் நூற்றாண்டினர் எனவும் வேறு கருத்துகள் உள்ளன. இப்போது இந்த ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க 3 பேர் பற்றியுமே ஒரு காமனான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. இந்த 3 பேருமே ஒரே காலத்தை சேர்ந்தவர்கள். காலத்தால் மற்ற ஆழ்வார்களுக்கு இவங்க தான் முதியவர், இவங்க தான் பெரியவங்க. தாமரை, குருகத்தி, செவ்வழி ஆகிய மலரின் அம்சமாக இவங்க பிறந்திருக்காங்க. அதே மாதிரி முதலாழ்வார் மூவரும் எங்கே சந்திக்கிறாங்க அப்படின்னா, இன்னொன்று இவங்களோட நேம், இவங்க 3 பேரையும் சேர்த்து முதலாழ்வார் மூவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இவங்க 3 பேருமே சேர்ந்து முதலாழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவங்க 3 பேரை சந்திக்கிறது ரொம்ப அற்புதமான காட்சி. எப்படின்னா, ஃபஸ்ட்டு பொய்கை ஆழ்வார் வந்து ஒரு முறை திருக்கோவலூரில் ஒரு வீட்டை பார்க்குறாரு. அங்கே போய் அவர் இருக்கார். அதுக்கப்புறம் பூதத்தார் வந்து அங்கே வராரு. அதுக்கப்புறம் பேயாழ்வாரும் அவங்க கூட ஜாயின் பண்ணுறாங்க. இவங்க 3 பேரும் யாருன்னே முன்னாடி தெரிஞ்சுக்காது. ஆனால் ஒரே இடத்துல 3 பேர் சந்திக்கிறாங்க. அந்த ஒரு சின்ன இடத்துல இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஒரு சின்ன இடத்துல ஒருத்தவங்க இருந்தால் படுக்க முடியும், 2 பேர் இருந்தால் உட்கார முடியும், நம்ம 3 பேர் இருக்கோம், ஸோ 3 பேருமே நிற்கலாம் அப்படின்னு அந்த இரவு
நின்றுட்டே இருக்கலான்ட்டு முடிவெடுத்தாங்க. 3 பேருக்கும் இடம் வேணும்ன்ட்டு. அப்போது 4ஆவதாக ஒருத்தர் இவங்களை வந்து சேர்றாங்க. அவர் தான் திருமால். அவர் திருமால் அப்படின்னு தெரிஞ்சோன்னே, கடவுள் அப்படின்னு தெரிஞ்சோன்னே அவங்களுக்கு நல்ல ஒரு மாலை, திருமாலைனா ஒரு நல்ல பாடல் பாடி அவங்க மகிழ்ந்தனர். இதுதான் வந்து இந்த தொகுதி தான் முதல் 2, 3 திருவந்தாதியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இவங்க 8ஆம் நூற்றாண்டு அப்படின்னும் சொல்கிறாங்க, இல்லைன்னா 6ஆம் நூற்றாண்டு அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த 2 கருத்துகள் இருக்குது. எது கரெக்டு அக்யூரேட்டாக தெரியல, 2 இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. திருமழிசை ஆழ்வார் தொண்டை நாட்டு திருமழிசையில் தை மாதம் மக நட்சத்திரத்தில் சக்கரத்தின் அம்சமாக பிறந்தவர். பெற்றோர் இல்லாமையால் திருவாளன் எனும் தாழ்குலத்தவன் மனையில் வளர்ந்தவர். ஊரால் பெயர் பெற்றார். பக்திச்சாரர் என்ற பெயரும் உண்டு. சைவத்திற்கு திருமூலர் போல வைணவத்திற்கு திருமழிசை ஆழ்வார். என் தொழிலெல்லாம் உன்னை தொழுவது பொழுதெல்லாம் உன்னை புகழ்வதே என திருமாலிடம் கூறியவர். வாழ்த்துக்க வாய், கேட்க செவி, தாழ்த்துக்க தலை என தம் 5 ஆணை பிறப்பித்தவர். மணிவண்ணன் என்ற தன் சீடனை மன்னன் அவமதித்தான் என்பதற்காக திருமாலை ஊரை விட்டே வெளியேறும்படி செய்த பெருமை இவருக்கு உண்டு. திருச்சந்த விருத்தம், 4ஆம் திருவந்தாதி ஆகிய இவர் நூல்கள். இப்போது திருமழிசை ஆழ்வார் பற்றி என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அவர் தொண்டை நாட்டில் பிறந்தார். தை மாதம் மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு. இவருக்கு வந்து பெற்றோர்கள் இல்லை, அதனால் ஊரார் தான் அவருக்கு பேர்லாம் வச்சாங்க. பக்திசாரர் அப்படின்னும் அவருக்கு பேர் உண்டு. சைவத்திற்கு திருமூலர் எப்படியோ அதே மாதிரி வைணவத்திற்கு திருமழிசை ஆழ்வார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இவர் முழுவதுமே அவரோட 5 திருமாலை சேவிக்க தான் அப்படின்ட்டு இருக்கார். அவரை வாழ்த்துறதுக்கு வாய், கேட்க செவி, தாழ்த்துக்க தலை, இப்படி எல்லா புலன்களையும் அவருக்கே அப்படின்ற மாதிரி இவர் இருக்கார். திருமாலை மன்னன் வந்து அவமதித்ததுனால அவனை ஊரை விட்டே அனுப்பின பெருமை இவருக்கு உண்டு. அதே மாதிரி இவர் எழுதின நூல்கள்லாம் பாருங்கள். திருச்சந்த விருத்தம், 4ஆம் திருவந்தாதி, இந்த 2 நூல்கள் தான் இவர் எழுதியிருக்காரு. இதுதான் திருமழிசை ஆழ்வார் பற்றின தகவல். நம்மாழ்வார் பற்றி பார்க்கலாம். இவரோட பாடலும் ஒன்று நம்மளுக்கு வந்திருக்கு, அதுவும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆழ்வார்களில் தலைமை சான்றவர் இவரை உடலாகவும் ஏனையோரை உறுப்புகளாகவும் வைணவர்கள் கூறுகின்றனர். வைணவர்களே இவர் தான் உடலாம், மற்றவங்கள்லாம் ஏனைய உறுப்புகள் தானா. அப்படின்னா இவர் தான் ஒரு தலைமையோடு இருக்கார், இவர் தான் ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி. பாண்டிய நாட்டில் திருக்குறுக்கூரில் ஆழ்வார் திருநகரி வேளாண் மரபில் காரியார்க்கும் உடைய நங்கைக்கும் பிரமாதி வருடம் வைகாசி திங்கள் பௌர்ணமி திதியில் பிறந்தவர். பிறந்தது முதல் பேசாதிருத்தமையான் பெருமாள் கோயில் புளிய மரத்தடியில் இருந்து தவம் இயற்றி திருமாலின் திருவருள் பெற்றார். இவர் சடம் என்னும் வாயுவை சினந்தமையால் சடகோபர் என்னும் அரங்கப்பெருமானால் நம் சடகோப்பன் என்று அழைக்கப்பட்டமையால் நம்மாழ்வார் என்று உலகியலுக்கு மாறாக இருந்தால் மாறன் என்றும் பிறர் சமயகாலன யானைக்கட்கு அங்குசமாக அமைந்தமையால் பராங்குசர் என்றும் அழைக்கப்பெற்றவர். சைவத்திற்கு மாணிக்கவாசகர் எப்படியோ அப்படியே வைணவத்திற்கு நம்மாழ்வார் மலையை நெடுமால் என்றும் மலையை நாராயணன் வருகை என்றும் நிலவை ஒளி வன்னி வண்ணா என்றும் பாடுகின்றார். உண்ணும் சோறும் பருகு நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமானே என்கிறார். காலம் 9ஆம் நூற்றாண்டின் தொடக்கம். நம்மாழ்வார் பாடல்கள் திருவாய்மொழி என்றும் ஏனையோர் பாடியன திருமொழி என்றும் அழைக்கப்படும். திருவாய்மொழி திராவிட வேதம் என பெறும். இவர் எழுதிய திருவிருத்தம், திரு ஆசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி ஆகிய 4ம் வைணவர்களால் சதுர் வேதங்கள் என போற்றப்படுகின்றனர். இது எல்லாமே நம்மாழ்வார் பற்றின தகவல்கள்.
ஆழ்வார்களில் மிக தலைமை சிறந்தவர் இவர் தான். மற்றவங்களாம் உடல் உறுப்புகள் போல் இவர் தான் உடல், மெயினே இவர் தான் அப்படின்ற மாதிரி. இதில் வந்து அவருக்கு நிறைய பெயர்கள் அதெல்லாம் இருக்குது. சடகோபர், சடகோபன், சடம் அப்படின்னு நிறைய பெயர்கள் இருக்குது. அதே மாதிரி நம் சடகோபன் அப்படின்னு இருக்கிறதுனால இவர் நம் ஆழ்வார் அப்படின்னு இவருக்கு பெயர் வந்தது. அதே மாதிரி பராங்குசர், இது மாதிரி ஒரு பேருமே இங்கே மீனிங் கொடுத்துருக்காங்க. சைவத்திற்கு மாணிக்க வாசகர் எப்படியோ அதே மாதிரி தான் வைணவத்திற்கு நம்மாழ்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இவர் நிறைய பாடல்கள்லாம் பாடியிருக்காரு. எல்லாமே பெருமாள் தான், எல்லாமே திருமால் தான் அப்படின்னு நிறைய பாடியிருக்காரு. 9ஆம் நூற்றாண்டில் தொடக்கத்தில் தான் இவர் எல்லா பாடல்களும் பாடியிருக்காரு. இவர் பாடின ஒரு 4 பாடல்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி. இந்த 4யுமே மற்ற வைணவர்கள்லாம் எப்படி சொல்லுவாங்களாம், சதுர்வேதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இதை நீங்கள் ஃபுல்லாக படித்து ஃபுல்லாக அப்படியே எழுதணும்னு அவசியம் இல்லை. நம்மாழ்வார்னு படிச்சுட்டு இதில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக படிச்சுட்டு உங்களுக்கு என்ன புரியுதோ, அப்போதைக்கு என்ன உங்களுக்கு புரியுதோ அதில் ஒரு 7 to 8 லைன்ஸ் எழுதுனா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோவில் நம்ம 5 ஆழ்வார்களை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்த்துருக்கோம். நீங்கள் எக்ஸாமுக்கு இந்த கொஷின் கேட்கும்போது இந்த இன்ட்ரடக்ஷன் எழுதிட்டு 4000 திவ்ய பிரபந்தம் பற்றி எழுதிட்டு இந்த 5 பேரை பற்றி நீங்கள் உங்களுக்கு படித்தது ஃபுல்லாக நீங்கள் எழுதினாலே உங்களுக்கு நல்ல மார்க் வர சான்சஸ் இருக்குது. இதில் இருக்க எல்லா திங்ஸும் அப்படியே எழுதணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு புரிஞ்சா மாதிரி நீங்கள் எழுதலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்கள் டவுட் கிளியர் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.